ஹாய், ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர் கம்ப்ரஸர் சைசிங் தான் பார்க்க போறோம். ஓகே, ஏர் கம்ப்ரஸர் சைசிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஏர் குவாலிட்டி வந்து என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் நம்ம எடுத்துக்க ஸ்டாண்டர்டு பார்த்தோம்னா ISO 8573-1 2010. அண்ட் இதுக்கு கீழே வந்து சில கிளாஸஸ் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் அந்த ஸ்டாண்டர்டுக்கான இது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலமில் இருக்க எல்லாமே கிளாஸஸ்ஸு. அண்ட் இந்த ரோஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஏரில் இருக்கக்கூடிய லிமிட், அதாவது சாலிட் பார்ட்டிகுலேட் இருக்குது அப்படின்னா அது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த கிளாஸ் படி, அந்த மாதிரியான ஒரு லிமிட், செட் ஆஃப் லிமிட்ஸு. ஸோ இப்போது நமக்கு வந்து 3 டிஜிட் இருக்குது இந்த ஷீட்டில். ஸோ அந்த 3 டிஜிட் என்னென்னு பார்க்கலாம். கிளாஸ் 1.2.1 இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளாஸ் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து சாலிட் பார்ட்டிகுலேட்டை வந்து டினோட் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ் 1 செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் 1க்கு கீழே எவ்வளோ லிமிட் இருக்குதோ பார்ட்டிகுலேட் லிமிட்டு, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுடைய ஃபைனல் ஏர் குவாலிட்டி இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அண்டு செகண்டு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, கிளாஸ் 2. கிளாஸ் 2ங்கிறது வந்து நம்ம வாட்டருக்கு எடுத்துருக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் வேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அவுட்லெட் ஏரில். விச் மீன்ஸ் இது வந்து கிராம்ஸ்லேயே இருக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால இங்கே டேஷ் இருக்குது. அண்ட் வந்து டியூ பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா -40°C இருக்குது ட்ரையர் டியூ பாயிண்ட்டு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு தேர்டு டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிலு. ஸோ இதோடைய லெவலாக இருக்கணும். இது வந்து கிளாஸ் 1 எடுத்துருக்கிறோம். கிளாஸ் 1 படி பார்த்தோம்னா 0.01 mg/m³ தான் இருக்கணும் ஆயில் கண்டென்ட்டு வாட்டரில். அண்ட் கிளாஸ் 0 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு கிளாஸ் 1 விட ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஏர் குவாலிட்டி வேணும், இதை விட கம்மியான பார்ட்டிகிள்ஸ் அண்டு ட்ரைனஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ரஸர் வெண்டார் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அந்த டிசைனை. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டிசைனுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஃபேஸ் 1 வந்து நம்ம குவாலிட்டி ஏர் குவாலிட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிட்டோம், நமக்கு என்ன மாதிரி ஏர் குவாலிட்டி வேணும்னு. ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் லேஅவுட் அண்ட் காம்பனன்ட் செலெக்ஷன். சிஸ்டம் லேஅவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட சிஸ்டம் லேஅவுட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எனக்கு என்னென்ன வேணுமோ நான் ட்ரா பண்ணியிருக்கேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ இதிலே காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் ஏர் ஃபில்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லேஅவுட்டு. தென் வந்து பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஆஃப்டர் கூலர் இருக்குது, தென் மாய்ஸ்சர் செப்பரேட்டர், வெட் ஏர் ரிசீவர், தென் சம் ஃபில்டர்ஸ், ட்ரையர் அரேஞ்ச்மெண்ட், அண்ட் ஆஃப்டர் தட் அனதர் ஸ்டோரேஜ் டேங்க், தென் டு பிளான்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம காம்பனன்ட் செலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, காம்பனன்ட் செலெக்ஷனை பொறுத்தளவு நம்ம ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ரஸரு, அதோட இது வந்து ஆயில் டைப் வந்து ஆயில் ஃப்ரீ சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸரு. அண்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா வெட் ரிசீவர். அண்ட் அதுக்கடுத்து வந்து ப்ரீ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ட்ரையருக்கு முன்னாடி. அண்டு ஏர் ட்ரையர் வந்து பார்த்தோம்னா டெசிகன் டைப் யூஸ் பண்ணுறோம். நிறையா டைப் ஆஃப் ட்ரையர் இருக்குது, நம்ம இன்றைக்கி எடுத்துக்க வந்து டெசிகன் டைப்பு. ஆஃப்டர் ஃபில்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா எதுக்காகனா ட்ரையருக்கு முன்னாடியும் ட்ரையருக்கு அடுத்து யூஸ் பண்ணோம். எதுக்காகனா ட்ரையர்லேருந்து ஏதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் டேங்க்கில் போகக்கூடாதுன்றக்காண்டி ட்ரை ரிசீவருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை ரிசீவர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் லூப்பு, விச் மீன்ஸ் பைப்பிங். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபில்டர்ஸ். இந்த காம்போனன்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம காம்போனன்ட்ஸ் பார்த்தாச்சு ட்ராயிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ கால்குலேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீக் டிமாண்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். பீக் டிமாண்ட் வந்து நமக்கு வந்து 5000 CFM. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது மேனேஜர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நம்மளுடைய பீக் டிமாண்ட் என்ன அப்படின்ட்டு. ஸோ 5000 CFM. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரையர்ஸ் செலெக்ஷன். இது வந்து ஸ்டெப் 3 தான். அதுக்கு முன்னாடி வந்து ஏர் கூலர் வரும், சாரி ஆஃப்டர் கூலர் வரும். ஸோ ஓகே, இப்போ அதை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இதுதான் ஆஃப்டர் கூலர் செலெக்ஷன். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ கம்ப்ரஸர்லேருந்து கம்ப்ரஸ் ஆகி வர்ற ஏர் இருக்குல்ல, இதோட டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 107 டிகிரி இருக்கும். இது வந்து டிப்பிக்கல் வேல்யூ, விச் மீன்ஸ் வழக்கமாக இந்த டெம்பரேச்சரில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான். இதுக்கு மேலேயும் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது 107ங்கிறது நமக்கு டிப்பிக்கல் வேல்யூ 107 எடுத்துக்கிறோம் சென்ட்ரிஃபியூகல் டைப் கம்ப்ரஸருக்கு. ஸோ இந்த 107 ரீச் ஆயிரும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இருக்கிற ஏரை வந்து நம்ம டேரெக்டாக வந்து வெட் ரிசீவருக்கு கொடுக்க முடியாது, பிகாஸ் லாட் ஆஃப் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் கண்டென்சேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அட்லீஸ்ட் ஏர் கொஞ்சம் ட்ரையான போகும், ட்ரையான ஏர் கிடைக்கும்.
ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த 107 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஏரை வந்து நம்ம வந்து 40 டிகிரிக்கு ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த 40 டிகிரி ரெடியூசிங் பாயிண்ட் தான் இந்த ஆஃப்டர் கூலர். ஸோ இதை தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே உங்கள் டிபிக்கல் வேல்யூ கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி, என்னென்ன கம்ப்ரஸருக்கு எவ்வளோ அவுட்லெட் டெம்பரேச்சர் இருக்கும்னு. ஸோ நம்ம டிசைன் வைஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நம்ம வெண்டர்கிட்ட கேட்டு அவங்கள்ட்ட வந்து டேட்டா வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பார்க்கலாம். கம்ப்ரஸர் டைப் வந்து நம்ம சென்ட்ரிஃபிகல் டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஆஃப்டர் கூலர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏர் டைப் ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஏர் தான் நமக்கு வந்து கூலிங் மீடியம். 2 டைப் ஆஃப் இருக்குது, ஏர் அண்ட் வாட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கம்ப்ரஸ்டு ஃப்ரீ ஏர் டெலிவரி விச் மீன்ஸ் கம்ப்ரஸர் கெப்பாசிட்டி 5000 CFM. இந்த 5000 CFM வந்து என்னன்னா ஃப்ரீ ஏர் டெலிவரிம்பாங்க. ஃப்ரீ ஏர் டெலிவரி அப்படின்னா இது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் அட்மாஸ்பரிக் ஏரை வந்து சக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி தான் 5000 CFM அப்படிங்கிறது. ஸோ நம்ம கம்ப்ரஸர் ஆர்டர் கொடுக்கும்போது 5000 CFM தான் ஆர்டர் கொடுக்கணும். ஓகேவா? 5000 CFM FAD ஆர்டர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கம்ப்ரஸர் ஏர் அவுட்லெட் டெம்பரேச்சர். அவுட்லெட் டெம்பரேச்சருங்கிறது இந்த 107 டிகிரி செல்சியஸ் நம்ம ட்ராயிங்கில் பார்த்தோம் அந்த டெம்பரேச்சர். ஸோ இங்கே நீங்கள் எல்லோ கலர் பாக்ஸில் வந்து நீங்கள் செல்சியஸாக டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிட்டோம்னா 244 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்குது. எதுக்காக நம்ம ஃபார்முலா ஃபுல்லாக ஃபேரன்ஹீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் நான் 32 எடுத்துக்கிறேன். ஓகே, 32 இல்லை அப்படின்னா 35 கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, 35 டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ 35 போது ஆட்டோமேட்டிக்காக இது ஃபேரன்ஹீட் கன்வெர்ட் ஆயிடுச்சு 100 டிகிரிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. இதோடைய ரேஞ்ச் வந்து 10லேருந்து 15 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்குள்ள தான் இருக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஆஃப்டர் கூலர் வந்து ஏர் பேஸ்டு ஆஃப்டர் கூலர் விச் மீன்ஸ் ஏரோட டெம்பரேச்சர் வந்து இப்போ 40 டிகிரி இருக்குது. இப்போ ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் 35 டிகிரி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ரஸர் அவுட்லெட் டெம்பரேச்சர் 107 டிகிரி இருக்குன்னா அது ரெண்டுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 35லேருந்து 107லேருந்து 35க்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 107 டிகிரி செல்சியஸ் ஏர் வந்து 35 டிகிரிக்கு வரணும். பட் ப்ராக்டிக்கலாக அப்படி வரும்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வராது. அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறோம், இதுல இருந்து ஒரு 15 டிகிரி ஃபேரன்ஹீட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இது வந்து 10 to 15 வச்சுக்கலாம். ஸோ நம்ம 15 டிகிரி இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அப்படி 50 டிகிரி கன்சிடர் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் கூலரோட அவுட்லெட் பார்த்தோம் அப்படின்னா 115 வருது. ஓகேவா? ஸோ இந்த 244 டிகிரி வந்து இன்லெட்டு, அதாவது கம்ப்ரஸரோட அவுட்லெட்டு. ஸோ ஆஃப்டர் கூலர் அடுத்து வரக்கூடிய ஏர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா 115. இவ்வளோ தூரம் நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, கம்மி பண்ணியிருக்குது. ஓகேவா? 244லேருந்து 115 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு டெம்பரேச்சர் கம்மி பண்ணியிருக்கு ஆஃப்டர் கூலர். ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். QC = mCp ΔT. ஓகேவா? எம்ங்கிறது நமக்கு தெரியும் மாஸ் ஃப்ளோ ரேட்டு, சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, டெல்டிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். எந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னா இந்த இன் அவுட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். கம்ப்ரஸர் அவுட்லெட் மைனஸ் கம்ப்ரஸர் ஆஃப்டர் கூலர் அவுட். கம்ப்ரஸர் அவுட்லெட் மீன்ஸ் 107 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆஃப்டர் கூலர் அவுட்லெட் மீன்ஸ் 115 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா நமக்கு எம் இருக்குது விச் மீன்ஸ் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டு. பட் நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து சிஎஃப்எம்ல இருக்குது. சிஎஃப்எம் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டு. ஓகேவா? ஸோ நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன டேட்டா வேணும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டென்சிட்டி வேணும், அதுக்கடுத்து வந்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் வேணும், அதுக்கடுத்து பார்த்தோம்னா டைம் கன்வர்ஷன் 60 வேணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியரிக் லெவலில். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்கணும். பிகாஸ் சக்ஷன் ஏர் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து சக்ஷன் ஏர் வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம அந்த டேட்டா எடுத்துக்கோம். இன்கேஸ் உங்களுடைய கம்ப்ரஸர் வந்து நீங்கள் ஒரு எலிவேஷனில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரவுண்ட் சி லெவல்லேருந்து இப்போ ஒரு ஊட்டி, கொடைக்கானல் இல்லை அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே இம்பீரியல் யூனிட்ல இருக்குது. ஸோ அதை நீங்கள் கூகுள் செக் பண்ணி இந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா விச் மீன் டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் டைம் கன்வர்ஷன் ஃபேக்டர். இதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1.08 கிடைக்கும். இதுதான் இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் விச் மீன்ஸ் நம்ம வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் நம்ம வந்து இங்கே வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் யூஸ் பண்ணுறாங்கள அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் 1.08. ஓகேவா? இது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பரில் வந்து டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா போட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே. ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால என்ன வரும்னு பார்த்தோம்னா நம்ம ஹீட் லோடு கிடச்சிடும். ஹீட் லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா
6,96,600 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவர் இதான் நமக்கு ஹீட் லோடு. ஸோ இந்த ஹீட் லோட தான் நம்ம ஆஃப்டர் கூலர் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வெண்டார்கிட்ட கோட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஹீட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமான கெப்பாசிட்டி விச் மீன்ஸ் 7 lakh கூட பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் நம்ம கோட் பண்ணி கேட்டுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ். இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஏர் டைப் ஆஃப்டர் கூலர் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வாட்டர் கூல்டு ஆஃப்டர் கூலர் பார்க்கலாம். வாட்டர் டைப். ஓகே, இப்போ வாட்டர் டைப் ஆஃப்டர் கூலர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். பட் இதில் வந்து இங்கே வந்து ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் வந்து நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு பதிலாக இங்கே வந்து கூலிங் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் இங்கே 32 கொடுத்துருக்குறேன். ஸோ ஏன்னா கூலிங் மீடியம் வந்து அங்கே வந்து ஏரு, இங்கே வந்து வாட்டர். ஸோ நான் வந்து 25 இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி கூலிங் டவர்லேருந்து வர்றது 26 வரைக்கும் இருக்கும் டெம்பரேச்சரு, நான் பார்த்துருக்கேன் பிளான்ட்டில். ஸோ 25 இங்கே நான் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ 25 பண்ணும்போது இங்கே வந்து கோல்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு சேம், அது நம்ம இங்கே பார்த்த கான்செப்ட் தான். இப்போ கூலிங் வாட்டர் வந்து பார்த்தோம்னா இப்போ 25 இருக்குன்னா அந்த 107 25 டிகிரி கண்டிப்பாக ரீச் ஆகும். இட் மீன்ஸ் 25 டிகிரிக்கு கூல் பண்ண முடியாது அதனால். ஸோ இதுலேருந்து ஒரு ப்ளஸ் வந்து 10 to 15 டிகிரி ஃபேரன்ஹீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, குஷனிங் மாதிரி. ஸோ அந்த டெம்பரேச்சர் அதில் ரீச் பண்ண முடியும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு 15 டிகிரி பார்த்தோம்னா 80 + 15 போட்டால் 95 வருது. இதான் ஆஃப்டர் கூட அவுட்லெட் டெம்பரேச்சர் விச் மீன்ஸ் கம்ப்ரஸருடைய ட்ரையோட இன்லெட். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. சேம் அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான். அதே கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம மீன்ஸ் இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் போட்டோம்னா சேம் 1.08 தான் வரும். ஸோ 1.08 போட்டுக்கிறப்போ நம்மளுடைய ஹீட் லோடு பார்த்தோம்னா 8,04,600 வருது. ஜஸ்ட் மினிட், ஏன் இந்த சேஞ்சஸ் வருது? பிகாஸ் நாம் இங்கே சேம் தான் எடுத்திருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆம்பியன்ட் ஏர் வந்து 35 இருக்குது அண்ட் இங்கே வந்து வாட்டர் கூல்டு 25 இருக்குது. ஓகே, நம்ம ஏர் கூல்டை விட வாட்டர் கூல்டு வந்து ரொம்பவும் இது எப்படி சொல்கிறது, இது வந்து ஹீட் லோடு வந்து அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. கரெக்டாக, அதான் அதுக்கு மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட ஹீட் லோடு கண்டுபிடிச்சிட்டோம். பெர் ஹவருக்கு வந்து இதை விட இது அதிகமாக ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுது விச் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதான் இதுக்கு மீனிங். ஓகேவா, இங்கே வந்து 6 lakh சம்திங் 6.9 lakh பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவருக்கு. பட் இங்கே பார்த்தோம்னா 8. ஸோ கம்பேர் டு ஏர் கூல்டு வந்து வாட்டர் கூல்டு டைப் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. ஓகே, இதுவுமே வெண்டாட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட டேட்டா இருக்கோ அதை கேட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வேணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டாலாம் எதுக்காக நம்ம இப்போ இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாட்டர் டெம்பரேச்சர் தெரியும். பட் அந்த வாட்டரை எந்த ரேட்டில் வந்து நம்ம ஃப்ளோ பண்ணணும், ஃப்ளோ ரேட் வந்து வேணும்ல ஆஃப்டர் கூலருக்கு வந்து. ஸோ அந்த ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ ஒரு வாட்டரோட மாஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா பெர் கேலனுக்கு வந்து பார்த்தோம்னா 8.33 pounds இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் பார்த்தோம்னா 1 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் பவுண்ட்ஸ் டிகிரி ஃபேரன்ஹீட்டு. தென் வந்து பார்த்தோம்னா கன்வர்ஷன் ஃபேக்டர் 60 மினிட்டு சாரி. ஸோ இப்போது இதை கன்வர்ஷன் ஃபேக்டர் இது எல்லாத்தையுமே டென்சிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி, டைம், இந்த மூணையுமே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா 499.80. ஸோ ரவுண்ட் ஆஃபாக 500 வச்சுக்கிறோம். ஸோ இந்த 500 வந்து கன்வர்ஷன் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா இப்போ இதே ஃபார்முலாவில் வந்து அவைலபிள், இந்த ஃபார்முலா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகக்கூடிய ஒன்றுனா அலோவபிள் டெம்பரேச்சர் ரைஸ் ஆஃப் த வாட்டர் விச் மீன்ஸ் இப்போது ஒரு சர்டன் ஃப்ளோ ரேட்டில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அந்த அதாவது ஹாட் ஏர்ல இருந்து கோல்டு ஏராக நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்து அப்படி கொண்டு வரும்போது அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகணும், ஹாட் டு கோல்டு போய். ஸோ அந்த மாதிரி டச் ஆகிட்டு ரீஸ் ஆகும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரைஸ் வந்து வாட்டருடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரைஸ் 20 டிகிரி ஃபேரன்ஹீட். இது வந்து டிசைன் ஸ்டாண்டர்டு. ஓகேவா, ஸோ நம்ம 20 டிகிரி எடுத்திருக்கோம். 10 to 15 உங்களோட சாய்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம 20 டிகிரி எடுத்திருக்கோம். அதனால் வந்து இந்த வேல்யூ எல்லாமே வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கேலன்ஸ் பெர் மினிட் வந்து பார்த்தோம்னா 80.46 கேலன்ஸ் பெர் மினிட். ஸோ இந்த ஃப்ளோரேட் அளவு இருக்கிற பம்பு விச் மீன்ஸ் இந்த ஃப்ளோரேட் அளவு வாட்டர் நம்ம ஃப்ளோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த அளவுக்கு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஹீட்லோட. ஓகேவா, ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் கூலர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆஃப்டர் கூலர் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாய்ஸ்சர் செப்பரேட்டர் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுது, நெக்ஸ்ட்டு மிச்சம் இதுலேருந்து வெளில போகும்போது எவ்வளோ மாய்ஸ்சர் வெளில போகுது,
தென் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளவு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, 2 பார்ட்டாக போடலாம் அந்த வீடியோவை. ஓகேவே, இது பார்ட் 1, நெக்ஸ்ட் பார்ட் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.